இசைப்பிரியர்களுக்கு வணக்கம். ஹரிகாம்பூஜி என்ற ஒரு பெரிய குடும்பத்தின் குழந்தைகள் பற்றி பார்த்து வருகின்றோம். ஒவ்வொரு குழந்தையும் அழகான குழந்தைகள். அவற்றின் இனிமை, அவை காட்டும் இனிமையை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்கு, கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது. செஞ்சுரிட்டி என்ற ஒரு குழந்தை பற்றி கடந்த எபிசோடில் பார்த்தோம். அதற்கடுத்து மற்றொரு குழந்தை நான் மட்டும் என்ன குறைந்த அளவிலா என்று மதிப்பை கூட்டும் விதத்தில் இனிமையை காட்டுவதில் போட்டியிடுகின்றன. அந்த இனிமைக்கு இணை அதுதான். எத்தனையோ பாடல்கள் தாங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். உதாரணமாக கந்தன் கருணை என்ற படத்தில் சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா, அடுக்கு மல்லி எடுத்து வந்து தொடுத்து வச்ச மாலை மணக்கும் ஒரு மணிக்கழுத்தில் விழுந்ததெந்த வேளை, ராஜாவாட சிங்க குட்டி ராணி வாடி தங்க கட்டி பூவும் பொட்டும் மல்லி கொட்டி பொங்கும் அழகில் பவளப்பிட்டி, பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு, பேச்சு பேச்சு நீ அருமையுள்ள பேச்சு, வாடி வாடி என்னுடைய பேச்சு, வாடி வாடி என்னுடைய பேச்சு, அழகி நீ பேரழகி அழகான கண்ணழகி, அம்மா நீ காலழகி ஆத்தா நீ காதழகி, அடிமான மதுரையில மல்லிகப்பு வச்ச புள்ள வீணா வளர்ந்த புள்ள வேப்பந்தோப்பு தென்னம்புள் வேண்டா எங்கிட்ட கூறும்பு விட்டு விலகித்தானா அங்கிட்டு ஒதுங்கு, மனமே நீ ஈசன் நாமத்தை வாழ்த்துவாய் தினம் வாழ்த்துவாய் என்று பாருங்கள். இந்த பாடல்கள் நாம் செவியில் பட்டதுதான் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இனிமையை தாங்கி ஓடுவதை நாம் இங்கு அறிகின்றோம். அப்போ நிச்சயமாக இந்த இனிமைக்கான ஸ்வரங்கள் என்ன என்பது பற்றி பார்க்க வேண்டும். இங்கு நாம் பார்த்த பாடல்கள் சொல்ல சொல்ல இனிக்குதடா கந்தன் கருணை என்ற படத்தில் பி. சுசீலாம்மா பாடியது, அடுக்குமல்லி தொடுத்து வச்ச மாலை ஆவாரம்பு என்ற படத்தில் எஸ். பி. பாலசுப்ரமணியம் ஜானகி பாடியது, ராஜாவாட சிங்கக்குட்டி என்ற படம் திசை மாறிய பறவைகள் என்ற படத்தில் வந்த ஜெயச்சந்திரன் ஜானகி பாடிய பாடல், பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு எங்க ஒரு பாட்டுக்காரன் படத்தில் இளையராஜா இசையில் மனோ பாடிய பாடல், அழகி நீ பேரழகி என்ற பாடலும் எங்க ஒரு பாட்டுக்காரன் படத்தில் மனோ பாடியது, அடி மானாமதுரையில் மல்லிகைப்பூ வச்ச பிள்ளை கோயில் கலை என்ற படத்தில் எஸ். பி. பாலசுப்ரமணியம் ஜானகி பாடியது இளையராஜா இசையில், மனமேனி ஈசன் நாமத்தை வாழ்த்து தினம் வாழ்த்து அசோக்குமார் என்ற மிக பழைய தமிழ் படத்தில் எம். கே. தியாகராஜர் அவர் பாடியது. இவர்கள் எல்லாம் வெவ்வேறு காலகட்டங்களில் இந்த இனிமைக்கு அடிமையானது போல் இந்த இனிமைக்கான பாடல்களை அமைத்துள்ளார்கள், பாடியுள்ளார்கள். இவ்வாறாக இன்று நாம் ஒரு குறிப்பிட்ட வகையான இனிமையை தரக்கூடிய இந்த ராகத்திற்கான அடிப்படை என்ன என்று பார்க்கும்போது, இந்த இந்த இனிமைக்கு காரணமான ஸ்வரங்கள் சட்ஜம், சுத்த மத்தியமம், பஞ்சமம். ஹரிகாம்பூஜியில் உள்ள ஸ்வரங்கள் தான். இங்கு ரீயும் ரிஷபமும் காந்தாரமும் விடுபட்டுள்ளன. ஆகவே 5 ஸ்வரங்கள் தான். ஔடவம். இந்த ஆரோகணத்தில் நிஷாதமும் தெய்வதமும் வக்ரமாகி வருகின்றன. சமபத நிதச சனித பமச சமபத நிதச சனித பமச என்று தனித என்று மேல் ஆரோகணத்தில் நாம் பார்த்த அந்த வக்ரம் என்பது ஒரு இனிமையை இங்கு காட்டக்கூடியதாக உள்ளது. அதற்கடுத்து ரிஷபமும் காந்தாரமும் விடுபட்டுள்ளது தான் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இனிமையை காட்டக்கூடிய சாமா என்பது தான் இதற்கு அடிப்படையாக அமைந்திருப்பதாக நாம் தெரிய வருகிறது. இதனை கீபோர்டில் நாம் இசைத்து பார்க்கும்போது இது பற்றிய தெளிவை நாம் அறிய முடியும். ஆகவே இங்கு நாம் பார்த்த பாடல்களை கீபோர்டில் இசைத்து பார்த்து ஸ்வர அமைப்பு எவ்வாறு உள்ளது என்பதனை பார்ப்போம். கீபோர்டுக்கு செல்வோம். இசைப்பிரியர்களே, சொல்ல சொல்ல இனிக்குதடா என்ற பாடலை இசைத்து பார்ப்போம். இங்கு பாருங்கள், ரிஷபமும் காந்தரம் விடுபட்ட நிலையில் இந்த தரக்கூடிய இனிமையை
மம மரி மம மசாம மசசம. அது போலவே அடுக்குமல்லி தொடுத்து வச்ச அந்த பாடலை பார்க்கும்போது அதுபோல் ராஜாவோட சின்ன குட்டி அடுத்து பேச்சு பேச்சு பெருமையுள்ள பேச்சு. அடுத்து அழகி நீ பேரழகி. அடுத்து அடி மானாமதுரையில். அடுத்து மனமே நீ ஈசன் நாமத்தை வாழ்த்துவாய் தினம் வாழ்த்துவாய். மனமே நீ ஈசன் நாமத்தை வாழ்த்துவாய் தினம் வாழ்த்துவாய். மசமா பாமபத தனிதப தனிதப மாம மசசமமா சமபா தனிதபமா என்று இந்த ஸ்வரங்கள் அங்கு துவக்கப்படும் போது இந்த இனிமை கிட்டுவதை நாம் காண்கின்றோம். இவ்வாறாக இந்த ஸ்வரத்தொகுப்பு ஆரோகணத்தை முதலில் காட்டியவாறு சமபத நிதச சமபத நிதச சனிதபமச சமபத நிதச சனிதபமச என்று ஆரோகண வர்ணத்தை தாங்கிய இந்த ராகம் குந்தலவராளி என்று அழைக்கப்படுகிறது. குந்தலவராளி. இங்கு நாம் பார்த்த உதாரண பாடல்கள் தவிர்த்து அநேக பாடல்கள் இருக்கலாம். தங்களின் கவனத்திற்கு வரும்போது இது இந்த ராகத்தைச் சேர்ந்தது என்று தெளிந்து அந்த இனிமையை நாம் ரசிக்க முடியும். ஆகவே இங்கு நாம் பார்த்த இன்றைய ஹரிகாம்போஜியின் சேய் ராகத்தில் ஒன்று குந்தலவராளி என்று கண்டறிந்துள்ளோம். இந்த இனிமையை பற்றியும் நாம் அறிந்துள்ளோம். இதுபோல் மேலும் குழந்தைகளை அடுத்தடுத்து நாம் பார்க்க உள்ளோம். ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு அழகு ஒவ்வொரு இனிமை என்பதனை நாம் எடுத்து செல்கின்றோம். ஆகவே அன்பர்கள் பின்தொடர்ந்து இதன் இனிமையை பற்றி நாம் அறிவோமெனில் வெவ்வேறு விதங்கள் வெவ்வேறு தருணங்களில் வெவ்வேறு இனிமையை நாம் பகிர்ந்து அதனை அனுபவித்து ஆனந்தமடைவதற்கு வாய்ப்பாக அமையும். ஆகவே அன்பர்கள் நமது சேனலை பின்தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை கிளிக் செய்து கொண்டு பின்பற்றி தொடர்ந்து மேலும் இன்பம் காணுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.